Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 12 பியாண்ட் எர்த்ல உள்ள கீவேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி எல்லா சாப்டருக்கும் கீவேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Pole star. Star is the most shining star in the night sky. The pole star appears to stationary. It is situated near axis of rotation of Earth and is thus helpful in finding direction. Pole star அப்படிங்கிறது most shining star தான் நம்ம pole starன்னு சொல்லுவோம். இந்த pole star எங்க இருக்கும் அப்படின்னா எர்த்தோட நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நார்த் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். இந்த போல் ஸ்டாரை வச்சுதான் நம்ம டைரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபைண்ட் பண்ணுவோம். Sun. Stars are one of the celestial bodies which emit light of their own. Sun is also one of the stars which emit light and is a great source of heat. Celestial bodies எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து லைட் எமிட்ஸ் பண்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து சன்னு சொல்லுவோம். சோலார் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த சன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா சன்னு கிட்ட இருந்துதான் லைட் அண்ட் எனர்ஜி வந்து எல்லா பிளானட்ஸுக்குமே கிடைக்குது. Solar system. Our solar system consists of 8 planets revolving around the sun. It also consists of many other celestial bodies like asteroids, comets. நம்மளோட ஸ்கைல நம்மளோட பார்ட் தான் வந்து இந்த சோலார் சிஸ்டம்னு சொல்லியிருக்கோம். இந்த சோலார் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா 8 பிளானட்ஸ் இருக்கும், சன் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் எல்லாமே இருக்கும். Next is satellite. Satellite எதை சொல்லுவோம்? Objects that move around planets are called satellites. The planets thus can be called the satellite of the sun. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை விட ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் வந்து இதை ரொட்டேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் தான் நம்ம சேட்டலைட்னு சொல்லுவோம். Next is celestial bodies. Celestial bodiesனா என்ன? The sun, the moon and all those objects shining in the night sky are called celestial body. நைட் ஸ்கைல வந்து எந்த ஆப்ஜெக்ட்லாம் சைன் ஆகுதோ அது எல்லாமே நம்ம celestial bodies தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சன், மூணு, ஸ்டார்ஸ் இது எல்லாமே celestial bodies கீழே தான் வரும். Stars. Stars எதை சொல்லுவோம்? Stars are celestial objects that can produce their own light. They are extremely hot and extremely large. Stars எதை சொல்லுவோம் அப்படின்னா celestial bodiesல இருந்து own light emit பண்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டா இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜரா இருக்கும். மூணு. It is a natural object which revolves around the earth. The moon is Earth's only natural satellite. மூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லுவோம். மூணு எர்த்ல வந்து எத்தனை நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தான் இருக்கு. ரைட். Irregular, spherical, rocky bodies which also move around the sun apart from the stars, planets and satellites. Asteroids எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்ப நம்ம சோலார் சிஸ்டம்ல வந்து சன் இருக்கு, அதே மாதிரி பிளானட்ஸ் எல்லாமே இருக்கு, இது எல்லாமே ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு இடையில வந்து நிறைய irregular shape ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லுவோம். காமெட்ஸ் ஆப்ஜெக்ட் வித் லார்ஜ் டெய்ல்ஸ் மேட் அப் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஐஸ் that orbit the sun. எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐஸ் அண்ட் டஸ்டால் ஆகி அதுக்கு வந்து டெய்ல்ஸும் இருக்கும், அது கிட்டதான் வந்து ஆர்பிட் ஆயிட்டே இருக்கும், இதுதான் நம்ம காமெட்ஸ் சொல்லுவோம். கான்ஸ்டலேஷன். கான்ஸ்டலேஷன் எதை சொல்லுவோம்? குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் நம்ம கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஃபார்மிங் a particular pattern in the sky. Milky Way galaxy, a huge system of billion of stars and clouds of dust and gases. Milky Way galaxy எதை சொல்லுவோம் அப்படின்னா billion and billion of stars, dust and gas ஆல ஃபார்ம் ஆன clouds இது எல்லாமே சேர்ந்ததுதான் Milky Way galaxy சொல்லுவோம், இன்க்ளூடிங் சோலார் சிஸ்டம். நம்மளோட சோலார் சிஸ்டமும் இந்த Milky Way galaxyல தான் இருக்கு. Revolution. The movement of an object around the sun is called revolution. இப்போ ரெவல்யூஷன் எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சன்னை வந்து ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா அதை தான் நம்ம ரெவல்யூஷன் சொல்லுவோம். இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் IAU-னா என்ன? IAU-னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் சொல்லுவோம். இட் இஸ் an internationally recognized body with a mission to promote and safeguard the science of astronomy. இந்த IAU அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஸ்கைல வந்து ஏதாவது ஒரு மிஷன் வந்து நம்ம ப்ரமோட் பண்ண போறோம், இல்ல ஆஸ்ட்ரானமில வந்து நம்ம ஏதாவது ஒரு மிஷன் பண்ண போறோம் அப்படின்னா அது யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா இந்த IAU கிட்ட தான் அப்ரூவல் வாங்கணும். What is constellation?
A constellation is a group of stars that form a recognizable pattern in the sky. Constellation எதை சொல்லுவோம் அப்படின்னா group of stars தான் சொல்லுவோம். What is shooting star? Shooting star is actually meteor burning of Earth's atmosphere causing streak of light in the sky. Shooting star ன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு காமெட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த காமெட்ஸ் வந்து சன்னு கிட்ட போக போக எவாபரேட் ஆகி அதுக்கு வந்து ஒரு டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல அந்த ஸ்டாரை தான் நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லுவோம். which is closest star to the earth. earthக்கு வந்து எந்த ஸ்டார் வந்து ரொம்ப closest இருக்கும் அப்படின்னா the sun is the closest star to the earth. earthக்கு வந்து ரொம்ப closest இருக்கிற ஸ்டாரோட நேம் வந்து sun. which star is nearest to us the sun. சன்னுக்கு அப்புறம் எந்த ஸ்டார் வந்து நமக்கு நியரஸ்டா இருக்கு அப்படின்னா Proxima Centauri is the star nearest us after the sun. சன்னுக்கு அப்புறம் இந்த Proxima Centauri அப்படிங்கிற ஸ்டார் தான் நமக்கு நியர்ல இருக்கு. which is the brightest star in the night sky. night sky பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டார் ரொம்ப brightest இருக்கும் அப்படின்னா Sirius. Sirius is the brightest star in the sky. what is the distance between the earth and the sun? earthக்கும் sunனுக்கும் எவ்வளவு distance இருக்கும் அப்படின்னா 150 million kilometer distance இருக்கும். the distance between the earth and the sun is about 150 million kilometer. what is universe? universe ன்னு எதை சொல்லுவோம்? the universe is a large space consisting of celestial bodies like the stars, planets, galaxy, dust and gases. universe ன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா stars, planets, galaxy, dust, gas இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். what are the other name of pole star? pole starக்கு இன்னும் வேற என்ன நேம் இருக்கு அப்படி சொல்லி கேக்குறாங்க. polaris, துருவதாரா, ஸ்டார், கைடிங் ஸ்டார் அப்படின்னு போல் ஸ்டாரை வந்து சொல்லுவோம். do stars emit light only during night? stars வந்து நைட்ல மட்டும்தான் லைட் வந்து எமிட் பண்ணுமா? நோ, they emit lights all the time. நோ, எல்லா டைமுமே ஸ்டார் வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஏன் டே டைம்ல அதோட லைட்ஸ் வந்து தெரியல அப்படின்னா கம்பேரிங் சன்னோட லைட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாரோட லைட் டிம்மா இருக்கிறதுனால அது வந்து டே டைம்ல நமக்கு தெரியறது இல்ல, நைட் டைம்ல தெரியும். how does a planet differ from stars? பிளானட்டுக்கும் ஸ்டாருக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி சொல்லி பார்க்க போறோம். இப்போ பிளானட்னா எப்படி இருக்கும்? பிளானட் அப்படிங்கிறது வந்து celestial bodies which remove around the sun in certain orbit are called planets. planet அப்படிங்கிறது celestial bodiesல one of the part தான் சொல்லுவோம். அது வந்து சன்னை வந்து ஆர்பிட்டா வச்சு சுத்தி வர எல்லாத்தையுமே நம்ம பிளானட்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டார்னு எதை சொல்லுவோம்? stars are the celestial bodies which can emit heat and light continuously. ஸ்டார்ஸும் celestial bodiesல தான் இருக்கும். ஆனா ஸ்டார்ஸ் வந்து ஹீட்டையும் லைட்டையும் மட்டும்தான் எமிட் பண்ணும். அது வந்து சன்னை வந்து ரொட்டேட் பண்ணாது, ரிவால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் பிளானட்ஸ் டு நாட் ட்விங்கிள் இன் த ஸ்கை. பிளானட்ஸ் வந்து ஸ்கைல வந்து ரொம்ப ட்விங்கிள் ஆகாது. ஸ்டார்ஸ் ட்விங்கிள் இன் த ஸ்கை. ஸ்டார்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகும். வந்து they do not have their own light. பிளானட்ஸ்க்கு வந்து எந்த ஓன் லைட்டுமே கிடையாது. ஆனா ஸ்டார்ஸ்க்கு வந்து ஓன் லைட் இருக்கும். நெக்ஸ்ட் they revolve around the sun. பிளானட்ஸ் எல்லாமே சன்னை வந்து சுத்தி வரும். ஸ்டார்ஸ் வந்து they are fixed at a point. ஸ்டார்ஸ் வந்து ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கும். பிளானட்ஸ் ஆர் ஸ்மால் as compared to stars. ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணும்போது பிளானட் குட்டியா இருக்கும். they are very big in size. பிளானட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டார் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். why earth is called a unique planet? ஏன் earth வந்து unique planet ன்னு சொல்றோம்? earth is a unique planet because condition favorable to supporting life are only to be found on earth. the earth is neither too hot nor too cold. there are water and air in it which are very important for our survival. earth வந்து ஏன் நம்ம யூனிக் பிளானட்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு லைஃப் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இதுல எந்த பிளானட்ல மட்டும்தான் இருக்கு? earthல மட்டும்தான் இருக்கு. மாதிரி earthல வந்து ரொம்ப ஹீட்டாவும் இருக்காது, ரொம்ப கோல்டாவும் இருக்காது. நெக்ஸ்ட் earthல மட்டும்தான் வாட்டர், ஏர் எல்லாமே இருக்கு. அதனாலதான் earth வந்து யூனிக் பிளானட்னு சொல்றோம். why is the earth called a blue planet? ஏன் earth வந்து நம்ம blue planet ன்னு சொல்றோம்? from the outer space the earth appears blue because its 3/4 surface is covered by water. so the earth is called a blue planet. earth வந்து ஏன் blue planet ன்னு சொல்றோம் அப்படின்னா earth வந்து பாக்குறதுக்கு ப்ளூ கலர்ல தெரியும். ஏன் earth பார்க்கும்போது ப்ளூ கலர்ல தெரியுது அப்படின்னா இப்போ earthல வந்து 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுல 3 பார்ட் என்னதான் இருக்கும்?
இருக்கும், வாட்டர் தான் இருக்கும். அதனாலதான் எர்த்தை பார்க்கும்போது நமக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. எர்த் வந்து பாக்குறதுக்கு ப்ளூ கலர்ல இருக்கிறதுனாலதான் எர்த்தை வந்து ப்ளூ பிளானட்னு சொல்றோம். why is the sun is important to our life? ஏன் சன் வந்து நம்மளோட லைஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். sunlight is essential for plants to grow, which provide food and oxygen to animals including humans. The sun is responsible for climate, season, weather, water cycle, winds, all of which are important for sustaining life on the earth. ஏன் வந்து சன்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அனிமல்ஸா இருக்கட்டும், ஹியூமன்ஸா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஃபுட்டுக்கு யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்? பிளான்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இப்ப பிளான்ஸுக்கும் அதர் அனிமல்ஸுக்கும் எங்க இருந்து சாப்பாடு கிடைக்குது? அதர் அனிமல்ஸ்க்கு வந்து பிளான்ஸ் கிட்ட இருந்து சாப்பாடு கிடைக்குது. பிளான்ஸ் எங்க இருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துக்குது? பிளான்ஸ் வந்து சன்லைட் மூலமா அதுவே என்ன செய்ய ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி க்ரோ ஆகுது. அப்போ பிளான்ஸ் க்ரோ ஆனாதான் அனிமல்ஸ் க்ரோ ஆக முடியும். பிளான்ஸும் அனிமல்ஸும் க்ரோ ஆனாதான் ஹியூமன் வந்து க்ரோ ஆக முடியும். பொறுத்த வரைக்கும் போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு சன்லைட் வந்து தேவை. அப்படி போட்டோசிந்தசிஸ் பண்ணி பிளான்ஸ் வந்து க்ரோ ஆனாதான் நமக்கு தேவையான ஆக்சிஜனா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும் நமக்கு கிடைக்கும். அப்பதான் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து க்ரோ ஆக முடியும். அது மட்டும் இல்லாம சன்னு தான் எர்த்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், சீசன்ஸா இருக்கட்டும், வெதர், வாட்டர் சைக்கிள், விண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே மெயின் ரோல், மேஜர் ரோல் எது பிளே பண்ணுது அப்படின்னா இந்த சன்னு தான் பிளே பண்ணுது. அதனாலதான் சன் வந்து நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். which galaxy is our solar system part of? இப்ப நம்மளோட சோலார் சிஸ்டம் எந்த கேலக்சில வந்து இருக்கு? நம்மளோட சோலார் சிஸ்டம் மில்கி வே கேலக்சில இருக்கு. our solar system is in the part of milky way galaxy. which planet is the hottest in our solar system? நம்மளோட சோலார் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எந்த பிளானட் ரொம்ப ஹாட்டஸ்டா இருக்கும் அப்படின்னா வீனஸ். இப்ப நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்கும் அதை பொறுத்துதான் நம்மளோட ஏரியா வந்து ஹாட்டா இருக்குமா, கோல்டா இருக்குமா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். இப்ப இதுதான் எர்த், இது மெர்குரி, இது வீனஸ் அப்படின்னா மெர்குரியோட அட்மாஸ்பியர் வந்து கோல்டா இருக்கும், வீனஸோட அட்மாஸ்பியரே ஆல்ரெடி ஹாட்டா தான் இருக்கும். அப்போ இதுல சன்லைட்டும் எமிட் ஆகும் போது அது இன்னும் ஹாட்டஸ்ட் பிளானட்டா இருக்கு. அதனாலதான் ஹாட்டஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டா வீனஸ்ன்னு சொல்லுவோம். How many planets in the solar system are made up of gas? இப்ப நம்மளோட சோலார் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம நாலு பிளானட்டா வந்து செப்பரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் வந்து ராக்ஸால ஆயிருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற 4 பிளானட்ஸ் வந்து கேஸால ஆயிருக்கும்னு சொன்னோம். 4 planets are made up of gas. They are referred to as gas giants. They are Jupiter, Saturn, Uranus and Neptune. Jupiter, Saturn, Uranus, Neptune இது எல்லாமே கேஸஸால தான் இருக்கும். அதனாலதான் இந்த 4 பிளானட்ஸை சுத்தியுமே ஒரு ரிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். which planet is known as the red planet? why? எந்த பிளானட்டை நம்ம ரெட் பிளானட்னு சொல்லுவோம்? மார்ஸ் தான் நம்ம ரெட் பிளானட்னு சொல்லுவோம். Mars is called the red planet because it appears red. This is because the soil on Mars is reddish in color. நம்ம ரெட் பிளானட்னு சொல்லுவோம். ஏன் மார்ஸ் ரெட் பிளானட்னு சொல்றோம் அப்படின்னா மார்ஸ்ல இருக்கிற சாயில் எல்லாமே ரெட்டிஷ் கலர்ல இருக்கிறதுனாலதான் நம்ம மார்ஸை ரெட் பிளானட்னு சொல்றோம். which planet is called a morning or evening star and why? எந்த பிளானட்டை நம்ம மார்னிங் ஆர் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம், ஏன்னு கேக்குறாங்க. Venus is usually seen shining brightly at dawn and dusk and is commonly called the morning star or the evening star even though it is not a star. Venus தான் நம்ம மார்னிங் ஸ்டார் ஆர் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சன் செட் ஆகும் போதும் சரி, சன் ரைஸ் ஆகும் போதும் சரி, இந்த வீனஸ் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியும். அதனாலதான் நம்ம வீனஸை வந்து மார்னிங் ஸ்டார் ஆர் ஈவினிங் ஸ்டார்னு சொல்றோம். ஆனா வீனஸ் அப்படிங்கிறது ஸ்டார் கிடையாது, இட் இஸ் a planet. What is a dwarf planet? Dwarf planet நம்ம எதை சொல்லுவோம்? A small sized celestial body that revolves independently around the sun is called the dwarf planet. எதை நம்ம dwarf planetன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏற்கனவே 8 planets இருக்குன்னு சொன்னோமா, அந்த 8 planets விட சைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனா சன்னை தான் ரிவால்வ் பண்ணி வரும். அதுதான் நம்ம dwarf planetsன்னு சொல்லுவோம். dwarf planetsக்கு எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ப்ளூட்டோவை சொல்லலாம்.
When is National Space Day celebrated in India? National Space Day celebrated on August 23rd every year. National Space Day அப்படிங்கிறது every year August 23 தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஏன் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட இந்தியா வந்து பத்தி ஸ்டடி பண்றதுக்கு மொத்தம் சந்திராயன் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து 2008ல, ஒன்னு வந்து 2019ல, ஒன்னு வந்து 2023ல. இந்த 2023ல லான்ச் பண்ண சந்திராயன் 3 அப்படிங்கிற மிஷன் தான் வந்து ரெக்கார்டையே கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். வந்து இந்த 2023 சந்திராயன் 3 வந்து ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு சொல்றோம் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே மூனோட சைட வந்து ஸ்டடி பண்ணவே இல்லை. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் மூனோட சவுத் சைட வந்து ஸ்டடி பண்றதுக்காக இந்த சந்திராயன் 3 வந்து அனுப்பி அந்த மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகி அது வந்து மூனோட சர்ஃபேஸ் வந்து நமக்கு போட்டோ எடுத்து பண்ணுச்சு. இந்த ரெக்கார்டை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எப்ப இருந்து 2023ல இருந்து. What is the other name of Milky Way galaxy? Milky Way galaxy-யோட இன்னொரு நேம் என்ன? Milky Way galaxy-யோட இன்னொரு நேம் ஆகாஷ் கங்கா. The other name of Milky Way galaxy is ஆகாஷ் கங்கா. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சாப்டருக்கு வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுவோம். Thank you for watching MCVS Way of Teaching CBSE.